இரவில் வந்து படுக்கும் போது கலக்கி வைக்கும் போது தெரியுது கால் இல்லை, ஒரு கால். கண்களை இழந்து போராடினார்கள் நமது வீரர்கள். எதற்காக? நாளை மலர போற தனித்தமிழீழ விடுதலை பெற்ற சோசியலிச குடியரசை வருங்கால தமிழ் பிள்ளைகள் பார்க்கட்டும் என்பதற்காக தங்கள் கண்களை இழந்தவர்கள் போராடினார்கள். கால்களை இழந்து போராடினார்கள். நாளை மலரக்கூடிய தனித்தமிழீழ நாட்டிலே தமிழ் இளம் தலைமுறையினர் சுதந்திரமாக நடக்கட்டும் என்பதற்காக அவர்கள் கால்களை இழந்து போராடினார்கள், கைகளை இழந்து போராடினார்கள், உறுப்புகளை சிலையை கொடுத்து போராடினார்கள். காரணம், வருங்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தமிழீழ தேசிய கொடி, தமிழர்களின் தேச கொடி மேலே ஏறுகிற போது மகிழுடன் கைதட்டி மகிழட்டும் என்பதற்காக அவர்கள் கைகளை இழந்து போராடினார்கள். பெரும் வரலாறு. அது ஒரு வீர காவியம். அது ஒற்றை மகனுக்காக 50,000 பேர் உயிர் தியாகம், ஒற்றை மகனுக்காக.